بل وأشرف منه يا سيدي خير النبي. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரிய முஃமினீன்களே, இன்ஷா அல்லாஹ் சங்கையான தஹஜ்ஜுதினுடைய தொழுகை காலை 2:40க்கு 2:40 to 45க்குள்ள இன்ஷா அல்லாஹ் ஜமாத் ஆரம்பமாகும். சில பேருக்கு ஒரு எண்ணம், நம்ம வித்திர கடைசியா தொழணும்னு வந்திருக்குது, அதனால வித்திர சேர்ந்து தொழணுமா, முந்தி தொழணுமா, பிந்தி தொழணுமா, அது விஷயத்துல நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இருந்தாலும் கவனத்தில் வைக்கணும். இஷா, அதாவது வித்தருடைய நேரம் என்பது இஷா முடிஞ்ச உடனே ஆரம்பமாயிடும். தெளிவா விஷயங்களை விளங்கி வச்சுக்கிறோம். நம்ம இஷா முடிஞ்ச உடனே வித்தருடைய வக்து. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சித்திகுல் அக்பர் கேட்டாங்க, மத்தா தூக்கிருயா அபூபக்கர், ஹதரத் அபூபக்கர் அவர்களை நீங்க எப்போ வித்திரு தொழுவீங்கன்னு கேட்டாங்க. வித்தரை எப்போ தொழுவீங்கன்னு கேட்டாங்க. ஊத்திரு அவ்வளல் லை, இஷாவோட சேர்த்து தொழுதுருவோம், ஆரம்பத்திலே தொழுதுருவேன்ட்டான். ஹதரத் உமர்லான்னு பக்கத்துல இருந்தாங்க. மத்தா தூத்திரியா உமர், உமரே நீங்க எப்போ வித்திரு தொழுவீங்கன்னு கேட்டாங்க. ஊத்திரு ஆஹிரல் லைல், கடைசியில தான் தொழுவேன்னு சொன்னாங்க. நீங்க முன் தொழுகிறீங்கன்னு கேட்டாங்க. ஒருவேளை காலையில தஹஜ்ஜுத் தவறிடுச்சுன்னா அந்த அளவுக்கு தான். அவங்க இன்னும் கொஞ்சம் தாண்டி ஹயாத்தே இல்லைன்னா வித்திர தொழுகாத மாதிரி ஆயிரும் இல்லையா? அதனால நான் வித்திர முந்தி தொழுதாடுறேன். இவங்க வித்திரனை பிந்தி தொழுகிறதுங்கிறது உறுதியா நான் எஞ்சிருவேன் அப்படின்னு நம்பிக்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்திகுல் அக்பர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்க பேணுதலை எடுத்துக்கொண்டீர்கள். அகத ஹாதா பில் ஹஸம் வ அகத ஹாதா பில் குவ்வா. இவர் பேணுதலை எடுத்துக்கொண்டார், இவர் உறுதியை பற்றி கொண்டாருன்னு சொன்னார். ரெண்டுமே அவ்வளவுதான். அதுக்காக இது அப்படியா இது இப்படியா தர்க்கம் வேண்ட வேண்டியதோ அப்படிப்பட்ட விஷயம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. ஜமாத்தோட சேர்ந்து தொழுகிறோம் வித்திர அப்படின்னு சொல்லும்பொழுது அது ஒரு பாக்கியம். அதனால அது விஷயத்துல அதுக்கு பிறகு தொழுகலாமா, அப்படி செய்யலாமா, அது ஒவ்வொரு வருஷமும் தேவையில்லாத வீணான அது சம்பந்தப்பட்ட விவாதங்களை எழுப்பிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது பொருத்தம் இல்லாதது. அதனால அது கவனத்துல வச்சுக்கிறணுங்கிறத அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். சங்கையான பெருமக்களே, இந்த கடைசி 10 பொறுத்த வரையில ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தலைப்பிலே அப்படி தொடராக பேசுவது என்பது இவ்வளவு நாளும் பழக்கத்துல நம்ம வந்துகிட்டு இருக்குது. இந்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபை பொறுத்தவரையில் அதனுடைய விளக்க உரை. முதல்ல குர்ஆனுக்கு விளக்கம் தஃப்சீர் கலை இல்லை என்று சொன்னால், ஹதீஸினுடைய கலை இல்லை என்று சொன்னால், குர்ஆன்ல எல்லா ஞானமும் இருக்குதுங்க. ஜமீஉல் இல்மி ஃபில் குர்ஆனி லாகின் தகாஸர அன்ஹு அஃஹாமுர் ரிஜாலி. எல்லா ஞானங்களும் குர்ஆனில் இருக்கிறது. அதை பற்றி உண்டான மனிதர்களின் விளக்கம் தான் குறைவு இருக்கிறது, அல்லாது எந்த துறையும் எந்த இயலும் குர்ஆனில் இல்லாமல் இல்லை. எல்லா துறைகளும் குர்ஆன்ல இருக்குது, எல்லா இயல்களும் இருக்குது. அதனால ஒரு ஆள் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல வேண்டுமானால் பல் துறைகளிலும் தேர்ந்தவராக, குறிப்பாக அல்லாமா இப்னு ஜரீர் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க குறைந்தபட்சம் 12 துறைகள்ல நல்ல தேர்ச்சி இருந்தாதான் குர்ஆனுக்கு தஃப்சீரை செய்ய முடியும்னு சொல்றாங்க. குர்ஆனுக்கு தஃப்சீர் செய்யறதுக்குன்னு ஒரு ஆள் உள்ள போறதா இருந்தால் குறைந்தபட்சம், சில பேர் 30ங்கிறாங்க, சில பேர் 16ங்கிறாங்க. அதற்கு அல்லாமா இப்னு ஜரீர் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறைந்தபட்சம் 12 திறமைகள், ஆழ்ந்த அவருடைய திறமைகள் இருந்தால்தான் குர்ஆனுக்கு தஃப்சீர் பேச்சை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஆரம்பமானது என்னன்னு சொன்னா கொள்கை சரியா இருக்கணும், அகீதா சரியா இருக்கணும். ரெண்டாவது என்னன்னு சொன்னா ஹவன் நஃப்ஸ், மனோ இச்சைக்கு அடிமைப்படாதவராக இருக்க வேண்டும் என்றெல்லாம் அதனுடைய நிலைகளை எழுதுகிறார். எல்லா துறைகளை பற்றிய ஞானமும் வேண்டும். அதுல தஃப்சீர் செய்வதற்கு, தஃப்சீர்ங்கிறது சாதாரணமானதல்ல. குர்ஆனுடைய தஃப்சீர் என்று பார்த்தால் அல்லாஹு தஆலா குர்ஆனை பாதுகாத்ததை போலவே அதனுடைய தஃப்சீரை பாதுகாத்திருக்கான்னு சொல்றாங்க. குர்ஆன் அல்லாஹ் பாதுகாத்தேன்னு சொல்றான் இல்லையா? வலா யஅதூனக பிமஸலின் இல்லா ஜினாக பில் ஹக்கி வ ஹஸன தஃப்சீரா. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், நாயகமே உங்களிடத்தில் கொண்டு வந்த இந்த தீனை, இந்த குர்ஆன் ஷரீஃபை நாம் அதனுடைய ஹக்கோடு கொண்டு வந்ததல்லாது அஹ்ஸனு தஃப்சீரோடு நாம் உங்களுக்கு தந்தோம், அழகான விரிவுரையோடு என்று அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் மாத்திரம் அல்ல, குர்ஆனோடு நமக்கு எதுவும் கிடைச்சிருக்குதுங்க, தஃப்சீரும் சேர்ந்த கிடைச்சிருக்கிறதா அல்லாஹ் சொல்றான். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா ஃபைதா கரஅனாஹு ஃபத்தபிஅ குர்ஆனா சும்ம இன்ன அலைனா பயானா. நாயகமே
உங்க வகை வர்ற நேரத்துல நீங்க அவசர அவசரமா வாயை சேர்க்க வேண்டாம், பொறுங்க. நாம் அதை சேர்த்து உங்களிடத்தில் கொடுப்பதையும் ஓதுவதற்குண்டான நிலை ஏற்படுத்தி தருவதும் நம்முடைய பொறுப்பு என்பது மாத்திரமல்ல, அதனுடைய விளக்கத்தையும் சேர்த்து தருவதுங்கிறான். அப்ப அதுக்கு தப்சீர்னு எழுதலாம். குர்ஆனை மாத்திரமல்ல, அதனுடைய தப்சீரையும் அல்லாஹு தஆலா உலகத்திலே நமக்கு பாதுகாத்து தந்திருக்கிறான் என்று பெருமக்கள் சொல்லுவாங்க. தப்சீரே இல்லைன்னு வைங்க, குர்ஆனை விளங்குறதே கஷ்டமா போயிடும். தப்சீரே இல்லைன்னு சொன்னா, தப்சீர் விளங்குற குர்ஆன் விளங்குறதுக்கு என்னென்ன வகையான விளக்க வேணும்னு ஒவ்வொரு நாளும் ஒன்று இந்த துறையை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். சில விஷயங்களை காதுல போட்டு வச்சுக்கிறோம், சில விஷயங்களை காதுல போட்டு வச்சுக்கிட்டா எல்லா காலத்திலையும் நல்லது. அப்படி ஒன்னே பத்தியே கேள்விப்படாம இருக்கக்கூடாது. அதனால உதாரணமா குர்ஆனுக்கு தப்சீரே ஒரு ஆளுக்கு தெரியலன்னு வைங்க, குர்ஆனை ஒழுங்கா வழங்க முடியாது. அல்லாஹு தஆலா சொன்னா, நோன்பு நோக்கிறது ஹத்தா யதபய்யன லக்குமுல் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர், கருப்பு கயிறு வெள்ளை கயிறு ரெண்டும் பிரிச்சு தெளிவா தெரிகிற வர நீங்க சாப்பிடலான்ட்டாங்க. கருப்பு கயிறு வெள்ளை கயிறு ரெண்டும் துண்டா தெரியணும். ஒரு சஹாபி என்ன செய்தாங்கன்னா, ஒரு கருப்பு கயிறை வெள்ளை கயிறை எடுத்து தலைவாணி கீழே வச்சுக்கிட்டார். தலைவாணி கீழே வச்சுக்கிட்டா எழுந்திரிச்சு அதை எடுத்து பாக்குறது, இருட்டா இருக்குது இல்லையா, கருப்பு கயிறு வெள்ளை கயிறு தெளிவா தெரியுதான்னு பாக்குறது, தெளிவா தெரியல சாப்பிட்டுக்கிறது, தெளிவா தெரியலையே சாப்பிட்டுக்கிறது. இப்ப என்ன ஆகும், சூரியன் ஒளிச்சு நேரமெல்லாம் தாண்டிடும், அது வரை சாப்பிட்டுதான் இருக்கான். வெளிச்சம் தெளிவா தெளிகிற வரை அதுக்கு வரை சாப்பிடணும்னா சல்லாதெல்லாம் கூப்பிட்டு கேட்டாங்க, அல்லாஹு தஆலா அடிவானத்தின் வெளிச்சத்தை சொல்கிறான், நீங்க வானத்தையே உங்க தலைவாணிகளை கொண்டு வச்சுட்டீங்களே, இன்னும் விசாதத்துக்களை அறிய உங்க தலைவாணி அவ்வளவு பெருசான்னு கேட்டாங்க. சல்லாத அல்லாஹு தஆலா சொல்றது அது. அப்ப குர்ஆனுக்குண்டான விளக்கம் அது தெரியாவிட்டால் குர்ஆனை ஒழுங்கா விளங்க முடியாது. குர்ஆனுடைய தஃப்சீரும் கூட பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் பெருமக்கள் சொல்றாங்க. அதனால தஃப்சீர் என்ற கலை மகத்தானது, சாதாரணமானது அல்ல. தஃப்சீர் இல்லைன்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு நிலை. அருமையான பெருமக்களே, குர்ஆன் ஷரீஃபிலே பல்வேறு செய்திகள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இதற்கு உருவா இருந்தான்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஸஃபா வல் மருவத மின் ஷஆயிரில்லாஹ், சஃபா மருவா என்பது அடையாள சின்னங்கள். யார் ஹஜ் செய்கிறார்களோ உம்ரா செய்கிறார்களோ அவைகளுக்கு மத்தியிலே அவர்கள் தொங்கோட்டம் ஓடுவது நடந்து செல்வது குற்றம் அல்லன்னு தானே சொல்றான். குற்றம் அல்லன்னு என்ன அர்த்தம், என்ன செய்யலாம், பரவாயில்ல, யாருக்கு எது பிடிக்குதோ செய்யணும்னு ஆசையா இருந்தா செய்வாங்க, செய்யலன்னு விருப்பம் இருந்தா செய்யாம இருப்பாங்க, இப்படிதான் அதுக்கு அர்த்தம். ஆனால் கண்டிப்பு என்று சொல்கிறீர்களே, ஹஜ்ஜையும் சை செய்யறது வாஜிப், அது மாதிரி உம்ராவையும் சை செய்யறது அவசியம் என்று அங்கே வலியுறுத்தப்படுகிறது. இன்னல்லாஹ் கத்தப அலைக்கும் சை, சையை அல்லாஹ் உங்களுக்கு விதியாக்கி இருக்கிறான் வேறு வருது. அல்லாஹ் சொல்றது விருப்பம் என்ன அப்படிங்கிறதான் அல்லாஹ் சொல்றான்னு சொன்னார். கல்லா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஆயிஷா தான் விளக்க அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லி கொடுத்தான். அந்த ஆயத்தினுடைய விளக்கம் என்னன்னு சொன்னா, மருவாவில் ஒரு சிலை இருந்தது, சஃபா மருவாவில் சில சிலைகள் இருந்தது. அதனால் அவைகளுக்கு மத்தியிலே நடப்பது சஹாபாக்களுக்கு மனதளவிலே அவர்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. அவங்களுக்கு மனசுல ஓரளவு ஒரு சின்ன நெருடல் இருந்துச்சு. அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா, நீங்க அப்படி நினைக்க வேண்டியதில்லை, அவைகளுக்கு மத்தியில் நீங்கள் நடந்து செல்வது அது உங்களுக்கு குற்றம் அல்ல அந்த கண்ணோட்டத்துல சொன்னானே தவிர இல்லை என்று சொன்னால் குற்றம் அல்ல அப்படின்னு சொல்லி வெளிப்படையான வார்த்தையை நம்ம எடுக்க முடியாதுன்னு சொல்ல. நம்ம குர்ஆனுக்கு தஃப்சீர் இல்லாமல் குர்ஆனை விளங்கணும்னு ஆரம்பிச்சா என்ன ஆகும்? குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா உதாரணமா கட்டளைகள், ஏவல் வினைன்னு சொல்றோம் இல்லையா தமிழ்ல, ஏவல் வினை, தொழுகுங்கள் ஏவல் வினை, ஜகாத்து கொடுங்க ஏவல் வினை, கடன் கொடுத்தா எழுதி வைங்க ஒரு ஏவல் வினை, விளைஞ்சா சாப்பிடுங்க பாத்து ஹத்தோ யம ஹசாதிஹி, அதுக்குண்டான ஜகாத்தை கொடுத்துருங்க. எது கண்டிப்பானது, எது பரவாயில்லை எப்படி எடுக்கிறது? விளைஞ்சா சாப்பிடுங்க, ஜகாத்து கொடுத்துருங்க. ஜகாத்து கொடுக்கறது விளைஞ்சா சாப்பிடுறது ஒண்ணா, விளைஞ்சது பூரா நம்ம சாப்பிட்டு ஆகணும்னு பரலாம், ஆனா ஜகாத்து கொடுக்கறதுங்கிறது பரலு. அது மாதிரி கடன் கொடுத்தா எழுதி வைங்க பரலா பரலு. அவ அது மாதிரிதான் தொழுகையும், தொழுகங்க அப்படி எடுக்க முடியுமா? எந்தெந்த ஏவல் வினை எதனால் என்று நாம் விளங்க வேண்டும் அல்லவா? அதனுடைய விளக்கம் என்ன, எந்த அடிப்படையில் இது சொல்லப்படுகிறது என்பதை விளங்காமல் வெறும் தர்ஜுமத்துல் குர்ஆன்ல கடன் கொடுத்தா எழுதி வைங்க இருக்குது, தொழுவுங்க இருக்கு, ரெண்டு ஏவல் வினை தான். ஏவல் வினையில அதனால இஷ்டப்பட்டா தொழுவு தரலாம், இல்லாட்டா இருக்கலாம், கடன் எழுதி வைக்கிற மாதிரி என்று எழுத முடியுமா? விளக்கம் சொல்ல முடியுமா? அதனுடைய விளக்கம் தெரியாமல் ஒருவர் குர்ஆனை அணுகினால் அவர் சருகி போய் விடுவார். அதனால தஃப்சீர் என்ற குர்ஆனுடைய கலை இருக்கிறதே ஆக முக்கியம்.
தப்சீர்லயே ஆக உயர்ந்த தப்சீர் எதுன்னு சொன்னா அந்த ஆயத்துக்கு அல்லாவே விளக்கம் சொல்லிட்டான்னு வைங்க, அதான் உயர்ந்த தப்சீர். தப்சீருக்கு சிறந்த தப்சீர் எது? ஒரு வார்த்தை வருகிறது குர்ஆனிலே, அந்த வார்த்தைக்கு அல்லாஹ்வே விளக்கம் சொல்லிவிட்டான். உதாரணமா ஹுதல்லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு ஹிதாய். முத்தகீன்கள்னா யாரு? அல்லாஹ்வே சொல்லிட்டான். அல்லதீன யுமினூன பில் கைப் வ யுகீமுனஸ் ஸலாத் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். யார் மறைவானதை நம்புகிறார்கள், தொழுகிறார்கள், அவர்கள் ஜக்காத்தை நிறைவேற்றுகிறார்கள், தான தர்மங்களை செய்கிறார்கள், முன் வேதங்களை என்றெல்லாம் அந்த முத்தகீன்களுக்கு அல்லாஹ்வே ஒரு விளக்கம் கொடுத்துட்டான். அப்ப அதனால முத்தகீன் என்பதற்குண்டான விளக்கத்தை, தப்சீரை யாரை சொல்லிட்டாங்க? அல்லாஹ்வே சொல்லிட்டான். அதனால தப்சீர்ல ஆக சிறந்த தப்சீர் எதுன்னு சொன்னா அல்லாஹ்வே அதற்கு விளக்கம் சொல்லிட்டா அது ஆக சிறந்த தப்சீர். ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பிடத்திலிருந்தும் சில கலிமாத்துகளை பெற்றுக்கொண்டார்கள். அது அந்த கலிமத்தை ஓதுன உடனே அந்த தௌபா செய்துட்டாங்க. என்ன கலிமத்து அல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்கிறது என்ன? அல்லாஹ்வே விளக்கம் சொல்லிட்டான். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். இந்த கலிமா தான். அப்ப அல்லாஹ் கலிமத்துன்னு சொன்னா அந்த கலிமத்திற்கான தஃசீரையும் விளக்கத்தையும் யாரை சொல்லிட்டாங்க? அல்லாஹ்வே நமக்கு சொல்லி தந்துட்டான். அது மாதிரி குர்ஆன் ஷரீஃப்ல பல இடங்கள், ஏராளமான இடங்கள். வமா அதுராகமா யௌமுத்தீன். யௌமுத்தீன் என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறான். யௌமுத்தீன் என்ன அர்த்தம் தெரியுமா? யௌமலா தம்லிகு நஃப்ஸுன் லிநஃப்ஸின் ஷைஆ. எந்த ஆத்மாவும் தன்னை தானே சொந்தமாக்கி கொள்ள, ஒரு காரியத்தை தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளவே முடியாது, சொந்தமாக்க முடியாது. அப்படிப்பட்ட நாள், அமளின் மொழிகள் நிறைந்த நாள் என்று அல்லாஹ்வே அதற்கு விளக்கம் சொல்லிட்டான்னா அதான் யௌமுத்தீன். அதனால ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டினானோ அந்த பாதை, அதுதான் ஹிதாயத்தினுடைய பாதை. நேர்வழி காட்டினானே என்று அல்லாஹ் சொன்னானே, அன்அம்த, யார் அருள் பெற்றார்களோ சொன்னான் இல்லையா? வேற இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அந்த அல்லாஹ்வினால் அருள் பாலிக்கப்பட்டவர்கள் யார்? அல்லாஹ்வே விளக்கம் சொல்லிட்டான். அல்லாஹ்வே விளக்கம் சொல்லிட்டான். அது யார் அப்படின்னு சொன்னா நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள். அல்லாஹ்வே அந்த ஆயத்துக்கு ரப்பு சொல்லிய ஒரு ஆயத்தினுடைய விளக்கத்தை அல்லாஹ்வே சொல்லிட்டான்னு சொன்னா அது சிறந்த தப்சீர். அதுதான். அதுக்கடுத்து உலகத்திலேயே சிறந்த தப்சீர் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார். உதாரணமா வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். யகீன் வர்ற வரை இபாதத் செய்யுங்க. யகீன் வர்ற வரை, யகீன் என்னங்க அர்த்தம்? உறுதின்னு அர்த்தம். உறுதி வர்ற வரை இபாதத் செய்யுங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆளே இருந்தார், கொஞ்சம் விரிவா சொன்னா நீங்க விளங்கிருக்கு, அதனால நான் அதை சொல்லல, உள்ள போகிறல்ல. அவன் என்ன அசத்து, யாரு தொழுவணும், யாருக்கு யக்கீன் இல்லையா அவன் தொழுவிச்சாரு. என்ன நமக்கு அல்லாஹ் இருக்கிறாங்க உறுதியான யக்கீன் கசரத். அதனால அல்லாஹ் சொன்ன வார்த்தையை கவனிச்சுதான்னு கேட்டார். எப்படி ஒரு குர்ஆன் ரொம்ப தெளிவா விளங்குற மாதிரி பேசுறதுக்கு இல்லையா? யக்கீனுக்கு அர்த்தம் என்னன்னு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. யக்கீன்னா மௌத்துன்னு அர்த்தம். வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன்னா என்ன அர்த்தம்? மௌத் வர்ற வரலாம் வணங்கன்னு அர்த்தம். ஆயத்திற்கான விளக்கத்தை, சிறந்த விளக்கம் எதுன்னு சொன்னா அல்லாஹ் சொல்வது. அதற்கடுத்து உலகத்தில் சிறந்த விளக்கம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்வது. இல்ல இது டிக்ஷனரியில இப்படித்தான் இருக்குது. சில பேர் கூகுள் பார்த்து பேர் அர்த்தம் வைக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி கூகுள் தான் பெரிய உஸ்தாத். உஸ்தாதுல பெரிய உஸ்தாத் யாருன்னா கூகுள். தூக்கிட்டு வர கூகுள்ல இப்படி இருக்குது அப்படின்னு நேரத்துக்கு ஒரு ஆள் வந்து கேட்டார். நான் சொன்னேன், இந்த அர்த்தம் மட்டும் இல்ல, 16 அர்த்தம் அதுக்கு இருக்குது. அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் மட்டும் இல்ல, இப்படியும் ஒரு அர்த்தம் இருக்குது. இது மாத்திரம் அல்ல அர்த்தம். அதனால இதுல போட்டிருக்கு குரு சார் சொல்லிட்டாருன்னு மட்டும் பத்தாது. அதுக்கு எத்தனை எல்லாம் அர்த்தம் இருக்குது ஒரு வார்த்தைக்கு. தவறான எத்தனை அர்த்தங்கள், தேவையில்லாத எத்தனை அர்த்தங்கள், பொருத்தமில்லாத எத்தனை அர்த்தங்கள் இருக்காது. அதனால ஒரு ஆயத்து வெளிப்படைய அகராதியில் இப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் முடிவு செய்ய முடியாது. அதுக்கு உண்டான சிறந்த தப்சீர் முதல்ல அல்லாஹ் சொல்வது. அதற்கு அடுத்து சிறந்த தப்சீர் யார் சொல்றதுங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது. அதுக்கு அடுத்து சிறந்த தப்சீர் சஹாபாக்கள் சொல்வது. என்ன, சஹாபாக்கள் இருந்து தீனை கத்துக்கங்க, குர்ஆனத்தை கத்துக்கங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபிகள் ஒரு விளக்கத்தை சொன்னாங்க, தப்சீர் சொன்னாங்கன்னா ஆமன்னா ஸல்லல்லாஹு ஏத்துக்கிற வேண்டியது. வெளிப்படையா பார்த்தா நமக்கு அதுக்கு வேற அர்த்தம் மாதிரி தெரியுது. ஒண்ணும் இல்ல, அல்லாஹ்வுடைய ரசூல் சஹாபி அவங்க இடத்துல இருந்து கற்றவர்கள் சஹாபாக்கள். அதனால அவங்க ஒரு விளக்கம் சொன்னாங்கன்னா உடனே ஏத்துக்கிறார். உதாரணமா அத்தியுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், உலில் அம்ரி மின்கும், உங்களில் உலுல் அம்ருக்கு கட்டுப்படுங்கள். உலுல் அம்ர் என்று சொன்னால் யார்? உலுல் அம்ர் என்று சொன்னால் யார்? உலுல் அம்ர்னா காரியத்தை உடையவர்கள் அப்படின்னு வெளிப்படையா நம்ம மொழிபெயர்ப்பு செல்லலாம்.
ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு குர்ஆனுக்கு விளக்க உரை சொல்பவர்களிலேயே தலைவரான ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, உலுல் ஃபிக்ஹி வத்தீன், ஃபிக்ஹினுடைய ஞானம் உள்ளவர்கள், ஆயத்து ஹதீஸ்களில் இருந்து சட்டங்களை எடுக்கக்கூடிய அந்த நுணுக்கம் தெரிந்த ஃபிக்ஹினுடைய ஆற்றல் உள்ளவர்கள். இந்த ஆயத்தின் வழியாக அவர்களுக்கு கட்டுப்படுவதை அல்லாஹ் கடமையாகி இருக்கிறான் என்று அந்த ஆயத்துக்கு சய்யிதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொல்றாங்க. அதனால ஒரு ஆயத்துக்கு சிறந்த தஃப்சீர் அல்லாஹ் சொல்வது, ஒரு ஆயத்துக்கு சிறந்த தஃப்சீர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்கு அடுத்து, அதற்கடுத்து உலகத்திலே சிறந்த தஃப்சீர் சஹாபிகள், அதுக்கடுத்து தாபியீன்கள், தாபியீன்கள். ஆனால் எந்த தஃப்சீரும் குர்ஆனுடைய வேற ஆயத்துகளுக்கோ ஹதீஸுகளுக்கோ அதனுடைய அடிப்படைகளுக்கோ முரண்பாடு இல்லாமல் இருக்க வேண்டும். தஃப்சீருக்கு நிறைய உசூல்கள், அதனுடைய அடிப்படை என்பது நிரம்ப இருக்கிறது. தஃப்சீர் செய்யணுமானா அதுக்கு அடிப்படை என்பது நிரம்ப இருக்கிறது. குர்ஆனிலே எத்தனை வகையான கண்ணோட்டத்திலே எத்தனை பெருமக்கள், சுப்ஹானல்லாஹ், எத்தனை முஃபஸ்ஸிரீன்கள் குர்ஆனுக்கு விளக்க உரை சொல்வதிலேயே லட்சக்கணக்கான பக்கங்கள் எழுதி வைத்தார்கள். லட்சக்கணக்கான. சமீபத்திலே குர்ஆனுக்கு விஞ்ஞானத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட ஒரு தஃப்சீர், தன்தாவி என்று ஒரு தஃப்சீர், அல்லாமா தன்தாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதின அந்த தஃப்சீருக்கு பேர் ஜவாஹிர். தஃப்சீருல் ஜவாஹிர் என்ற ஒரு அற்புதமான கிதாப். நவீன எல்லா விதமான ஆய்வு சம்பந்தப்பட்ட விஞ்ஞானத்தினுடைய வெளிப்படையான எல்லா காரியத்தையும் அந்த ஆயத்தின் வழியாக இதில் எப்படியெல்லாம் விஞ்ஞானம் வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது, இன்றைய காலகட்டத்தினுடைய விஞ்ஞானம் இந்த ஆயத்தை கொண்டு எப்படி ருசுவாயிருக்கிறது என்றெல்லாம் அந்த கண்ணோட்டத்திலே அவர்கள் தேர்ந்தவர் என்ற காரணத்தினாலே அந்த கண்ணோட்டத்தில் எழுதியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 16 பாகம், ஒவ்வொரு பாகம் 300 பக்கங்களுக்கு மேல் கொண்டது. 16 பாகங்களை கொண்ட ஜவாஹிர் என்ற ஒரு தஃப்சீர் அல்லாமா தன்தாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அருமையானவர்களே, யார் எந்த துறையில் ஆற்றல் பெற்றவர்களாக இருந்தார்களோ அந்த கண்ணோட்டத்தை கொண்டு ஆயத்துகளை பார்க்கும் பொழுது அதனுடைய நுட்பங்கள் அவர்களுக்கு அதிகமாக தெரிந்தது. எல்லா துறைகளிலும் ஞானம் உள்ளவர்கள் தான் தஃப்சீரை எழுத முடியும் என்று சொல்கிறார். ஆக முஃபஸ்ஸிரீன்களுடைய வரலாறும் நிரம்ப இருக்கிறது. பெரிய ஹதரத் இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஸமக்ஷரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பெரிய 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 முஃபஸ்ஸிரீன். ஒவ்வொரு ஆட்களும் குர்ஆனுக்கு எப்படியெல்லாம் விளக்கம் எழுதியிருக்கிறாங்கிறது மிக விரிவாக அலசப்பட வேண்டிய ஒரு உன்னதமான நிலை. தஃப்சீர் என்ற கலை இல்லாவிட்டால் குர்ஆனை நாம் ஒழுங்காக அதை சரியாக விளங்க முடியாது என்பது. அது மாதிரி ஹதீஸ்கள் இல்லாவிட்டால் இன்ஷா அல்லாஹ் அழைப்பார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பொருத்தத்தை பெற்ற சாலிஹீன்களில் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானா. சங்கையான லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளும் நசீபை தருவானா. புனிதம் நிறைந்த ரமதானுடைய கடந்த 20 நாட்களை பேணுதலாக நாம் கழித்ததை போல் அதைவிட மிக்க பேணுதலாக மீதி உள்ள நாட்களையும் கழிப்பதற்கு லைலத்துல் கத்ரை பெற்றுக் கொள்வதற்கு அல்லாஹ் நசீபை தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.